Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Honda Jazz automatic transmission vehicle. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் மூவிங் ஆன் என்ட்ரி ரேம்ப் அண்ட் எக்ஸிட் ரேம்ப். அவங்களோட ரெசிடென்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதில் வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் தான் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரேம்புக்குள்ளே அவங்க எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி எக்ஸிட் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ஜஸ்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். இந்த டாஸ்க் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் அண்ட் பிரேக் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றத நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் வெஹிக்கிளை உள்ள இன்சர்ட் பண்ணும்போது வைடாக வந்து தான் என்ட்ரியில் மூவ் பண்ணணும். இப்போ நமக்கு ரைட்டில் இருக்க என்ட்ரி, ஸோ லெஃப்டில் வைடாக வந்துட்டு வி ஹவ் டு என்டர். இப்போ நம்மளோட ரேம்ப் போர்ஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ரைட் சைடில். இப்போ ரேம்புமே நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதுனால நம்ம அட்மோஸ்ட் லெஃப்டில் வந்துட்டு நம்மளோட மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கணுன்றத சொல்லியிருக்கேன். இந்த மிரர் வந்து கரெக்டாக ரேம்போட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வரும்போது வி ஹேவ் டு மேக் அ கம்ப்ளீட் ரைட் டர்ன். இப்போ இந்த இடத்துல அவங்க ஆஃப் பிரேக்லேயே தான் வெஹிக்கிள் இறக்கணும். பிகாஸ் இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், டவுன் ஸ்டீப்பாக இருக்கும். நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். இப்போ அவங்களோட போர்ஷன் வந்து நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் போர்ஷன் கரெக்டாக இந்த ரேம்போட மிடில் பாயிண்ட்ல இறங்கணும். எஸ் மேம், கிராஜுவலி ரைட்லையும் க்ளோஸாக போயிடக்கூடாது, லெஃப்ட்லையும் க்ளோஸாக போயிடக்கூடாது. கம் லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட் here மேம். ஃபர்தர் மோர் ஆஃப் லெஃப்ட், ஃபர்தர் மோர் ஆஃப் லெஃப்ட். எஸ், நான் ஸ்லைட்லி மேக் அ கர்வ். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் சைட்ஸ். ஸோ லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிளும் பார்த்துக்கோங்க. ரைட்டில் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தால் கம் லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்டியா. எக்ஸலண்ட். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. ஃபைன். ஆஃப் பிரேக்லேயே இருக்குங்க வெஹிக்கிளை இந்த இடத்துல. வியூவர்ஸ், இதோட அவுட்டர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ரேம்பில் அதே மாதிரி இந்த மிரர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வரும்போது கம்ப்ளீட் ரைட்டு. இப்போ அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டாக இந்த மிடில் தான் அலைண்டாக வெஹிக்கிள் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஸ்டீரிங் வந்து டில் தட் நம்ம டில்ட்லேயே தான் வச்சுக்கணும். ஆஃப் பிரேக்லேயே தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டில் கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி இருந்தால் லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட்டு. இப்போ நம்ம சொன்னதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ். ஸோ ரைட்லேயும் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, லெஃப்ட்லேயும் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அவங்க பிரேக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பீடாக வரும். ஸ்பீடாக வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ லெஃப்ட்டில் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தால் அகைன் வி ஹேவ் டு டில்ட் த ஸ்டீரிங் டு த எக்ஸ்ட்ரீம் ரைட். அகைன் ரைட்டில் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தால் லைட்டாக அகைன் லெஃப்ட்டில் திருப்பிக்கணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக பண்ணால் மட்டுமே தான் அவங்களால பர்ஃபெக்டாக மிடில் அலைன்மெண்ட்டில் வெஹிக்கிளை கொண்டு போக முடியும். டாஸ்க் நம்பர் 2, எக்ஸிட் ஃப்ரம் ரேம்ப். இப்போ நம்ம என்ட்ரி எப்படி ஆனோமோ அதே மாதிரி இந்த ரேம்பில் இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். நம்ம இறங்கும் போது டிக்ளைண்டாக இருந்தது, இப்போ இன்க்ளைண்டாக இருக்கும். எஸ் மேம், மூவ் பண்ணுவோம். இன்க்ளைண்ட் பொசிஷனில் நம்ம ஒரு ரேம்பில் போகும்போது ஆஃப் ஆக்சலரேஷன் கொடுக்கணும். ஸோ லிட்டில் பீஸ் ஆஃப் ஆக்சலேஷன் கிராஜுவலாக கொடுத்துட்டு த சேம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேமை கால்குலேட் பண்ணிட்டு கிராஜுவலாக நம்ம வெஹிக்கிளை டேர்னிங் பொசிஷன்லேயே தான் மூவ் பண்ணணும். இங்கே நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால லெஃப்ட் அண்ட் ரைட்டை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஆக்சலேஷனுமே நம்ம 20% லைட்டாக கொடுத்துட்டே இருந்தால் மட்டுமே தான் நம்ம வெஹிக்கிள் வந்து பின்னாடி மூவ் ஆகாமல் ஃபார்வர்ட் பொசிஷனில் ஸ்லோவாக மூவ் ஆகும். இன்கேஸ் இந்த ஸ்லோப்பில் நம்ம ஸ்டக் ஆகிட்டோம்னாலும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலாக ஹையர் வேரியண்ட்டில் இருக்கும். இப்போ இதோட எக்ஸ்டீரியர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் வியூவர்ஸ். த சேம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இந்த மிரர் வந்து இந்த பில்லருக்கு ஈக்குவலாக வரும்போது அவங்க டர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் கிராஜுவல் ஆக்சிலேஷன் மூமெண்ட்லேயே நம்ம ஸ்டீரிங்கையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே சமயம் நம்ம ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸஸ் ஸ்பீட் இருந்ததுன்னா நம்மளால் ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கிராஜுவல் ஸ்பீடில் வெஹிக்கிளை நம்ம ரைஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் கண்ட்ரோல்டாக இந்த போர்ஷனுக்குள்ளே நம்ம வெஹிக்கிளை என்ட்ரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரியர் போர்ஷனுமே பார்க்குறீங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்டில் கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ். அவங்க ரைட்லேயும் க்ளோஸாக போகல, லெஃப்ட்லேயும் க்ளோஸாக போகல.
வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். How we are training the clients, how the clients are getting trained from City Car Trainers. இந்த டாஸ்க் வந்து நம்ம more than 10 to 15 times நம்ம ஸ்டூடெண்ட்டை பண்ண வச்சதுனால தான் இந்த ரிசல்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்து யாருமே தனியாக இந்த மாதிரி ரேம்ப்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நம்ம அதில் வந்து மெனி பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜில். அது எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரும் கூட இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி டாஸ்க்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தனியாக பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கல்ஸ் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிளில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை, நம்மளோட அகாடமிலையும் போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் வி ஹேவ். தேங்க்யூ வியூவர்ஸ்.